இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இருடா. ஏன்டா இவ்ளோ கோவப்படுற? பாவண்டா எசக்கி. அவளை பிரசவத்துக்கு நாம தான் கூட்டிட்டு போகணும்டா. இல்லே, அவளை கூப்பிட தானே வந்தா. அதுக்கு இவளை விட்டாதான் அவ வருவான்னு சொன்னா என்னல அர்த்தம்? அது அவ புரிஞ்சிக்க மாட்டாளா? இலை, இவ கேக்குறதுல என்னலே தப்பு? இந்த வீட்டோட மூத்த மருமகளா இவ கடமையை இவ செய்தா. அத்தை சொல்றத கேளுல. உன் தங்கச்சி வீராவை இந்த வீட்டுக்கு அனுப்பி வை. அவளை பெத்த விளையாட்டும் நான் பாத்துக்கிறேன். இப்ப பாரு, எசக்கிக்கு என்ன குறை? அந்த மாதிரி வீராவையும் நான் பாத்துக்கிட மாட்டேனா? சொல்லல. அக்கா, நான் ஒரு பிளான் போட்டா இவங்க வேற மாதிரி ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. ஆமால, அதான் எனக்கும் புரியல. அத்தை, எத்தனை வாட்டி உங்ககிட்ட நான் சொல்லுதேன். பாரு, என் தங்கச்சிகளுக்கு நான் தான் அம்மா, நான் தான் அப்பேன். அவளுக்கெல்லாம் வளர்ந்து ஆளாவல வரைக்கும் அதெல்லாம் சரிதான். ஆனா இப்ப எல்லாம் வளர்ந்து நிக்குதாவளா? இனிமேல் வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்கணும்னா அவளுக்கு தான் எடுக்கணும். அதுலயும் போய் நானா முடிவு எடுக்க முடியும்? என்னத்தை செய்ய சொல்லுத? இலே, நீயும் அனுப்ப மாட்ட, இவள வர மாட்டானா? இதுக்கு என்னதால முடிவு? இவன் கட்ட தாலியை கட்டிக்கிட்டு இவ வாழ்நாள் முழுக்க உன் வீட்லயே கடந்து செத்து போவாளா? என்ன சம்மோ, என்னல இது? நல்ல நாள் அதுமா அம்மையை எப்படி கலங்க விடுதிய? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அண்ணன், நான் உன்கிட்ட வர மாதிரி கேட்க அத தர மாட்டியா? இல்லை, எதுல வரான்? எதை வரான்னு கேப்பாவ? இதை செஞ்சாதான் நான் செய்வேன்னு சொல்றது வரமா? உன்னை அழைச்சிட்டு போட்டு தானே வந்தா. இப்ப நீ வரமாட்டேன்னு சொல்லுத. இது யார் முடிவு? உன் முடிவு. இதை நான் ஏதாச்சும் சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இல்லை, நீ வா, வந்து வண்டியில ஏறு. இலை, இலை. ஒவ்வொரு கிருத்திகைக்கும் அந்த வினை தீர்க்கும் வேலவனுக்கு பூஜை செய்வாங்க. அந்த பூஜை பண்ற சிலைய ஆறு அவங்க வீட்டுக்கு எடுத்து கொண்டு போய் வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீந்துடும். நான் கண் கூட அனுபவிச்சிருக்கேனே. நிஜமாவா? ஆமாம்மா, ஒரே ஒரு சிலை தான். அம்மா, பூஜை முடிஞ்ச உடனே அந்த சிலைய ஆளாளுக்கு அவங்க வீட்டுக்கு கொண்டுட்டு போகணும்னு நினைப்பாங்க. ஓ, நீ நானும் 1000 பேர் போட்டு போடுவாங்க. நிஜமாவா சார்? அந்த சிலையை வாங்கிட்டா நல்லது நடக்குமா? பின்ன சும்மாவா? மா, இது 60 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற பூஜையில வச்சு உருவேத்தின ஒரே ஒரு முருகன் சிலை. நல்லது நடக்கணுங்கிறதுக்கு இதை விட வேற என்ன கேரண்டி வேணுமா? இந்த தடவை அந்த சிலையை எப்படியாவது வாங்கி தன்னோட வீட்டுல வச்சுக்கணும்னு அங்க அந்த விரும்பிய சம்முவும் பேசிக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே அவன் எல்லா விஷயத்திலும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். ஆஹா, இந்த சிலை அவன் கைக்கு போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, அவன் ஆறாலையும் ஜெயிக்கவே முடியாது. அதனால நான் என்ன சொல்லுதேன்னா, உக்கிரமான அந்த வினை தீர்க்கும் வேலவன் சிலைய எப்படியாவது நீங்க கைப்பற்றிரணும். ஐயோ ஐயோ, உருவேத்தன விக்கிரகம்னா எம்புட்டு புண்ணியம். அதே எங்களுக்கு வேணும் சார். அதை எப்படி வாங்குறது? வாங்கலாம் கூடாதுமா, எடுத்துக்கிடணும். 60 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற சஷ்டி பூஜை இது. இந்த பூஜை செஞ்ச விக்கிரகத்தை யாரு வீட்டுல கொண்டு போய் வச்சாலும் அவங்க பிரச்சனை எல்லாமே விலகிடும். சாமி, ஒரு நிமிஷம். என்ன மாமனார, தேவையில்லாம வந்து கலாட்டா பண்ணிதீரா? இல்ல, ஓன்ட்ட தான் இந்த சிலையை கொடுக்கணும்னு ஆறுல சொன்னது. வழக்கமா தர்மகர்த்தாவுக்கு தானே சிலையை கொடுப்போம். அதான் உங்க பொண்ணுகிட்ட கொடுத்தேன். இவளுக்கு முன்னாடி தர்மகர்த்தாவா இருந்தது நானு. முதல்ல எனக்கு தான் அந்த உரிமை இருக்கி.
முதல்ல தர்மகத்தா, இப்ப இவன் தர்மகத்தா கிடையாதா? அப்புறம் என்ன? பூசாரி அது எதுக்கு அங்க கொடுத்த? எல்லாம் பிக்கலி பையல. இப்ப எதுக்கு அந்த விக்கிரகத்தை எடுத்து அந்த பொம்பளைகிட்ட கொடுக்க? இல்ல வீணா போனவனே, இந்த அம்மா ஆறு எம்புட்டு பெரிய போல்ஸ் ஆபீசரு, இந்த அம்மாவை நீயும் உன்ன. அப்பா, அந்த விக்கிரகத்தை வழக்கமா தர்மகத்தாவுக்கு தான் தரணும். அதான் சொன்னேனேளா, உனக்கு முன்னாடி தர்மகர்த்தாவா இருந்தது நானு. அப்படி பார்த்தா எனக்கு தானே இந்த விக்கிரகம். அப்ப நீ எடுத்துட்டு போக வேண்டியதானே? எதுக்கு எடுத்து அவங்க கிட்ட நீட்டுத? இல்ல அது ஏன் இஷ்டம் இல்ல. எப்பேற்பட்ட போல்ஸ் அதிகாரி இவங்க, நம்ம ஊரை மதிச்சு நம்ம கோயில மதிச்சு இங்க வந்திருக்காங்க. இவங்க கிட்ட விக்கிரகத்தை தராமே என்ன உன்னைய மாதிரி வெறும் பயல்கிட்ட கொடுப்பேனா? அத இந்த விக்கிரகத்தை வாங்க ஒரு தகுதி தராதரம் வேண்டாமா? அந்த தகுதி தராதரத்தை தான் நேத்து கோர்ட்ல பார்த்தோம்ல. என்ன தராதரம் இருக்குன்ட்டு போற எதுக்கு நீட்டுறீங்க அவகிட்ட? இந்தார்ல நீ நினைச்ச மாதிரி நடக்க கூடாதுன்னு தான் இந்த விக்கிரகத்தை இவங்க கையில கொடுத்தது. மேடம், நீங்க எடுத்துக்கிட்டு கிளம்புங்க மேடம். மேடம், விக்கிரகத்தை எங்க வைக்க மேடம்? வழக்கம் போல பூஜை ரூம்ல தான். வேணாம் வேணாம், இங்க ஹால்லயே வச்சிடலாம். ஏம்மா, வர்ற வினையெல்லாம் இந்த வேலவன் பார்வைப்பட்டு அப்படியே விலகி ஓடிடணும்டி. அதனாலதான் வேலனோட பார்வை மொத்தமும் இந்த வீட்டு மேலேயே விழும். ஏப்பா குரு, அப்படியே வாப்பா, அங்க கொண்டு வந்து சிலைய வச்சிருப்பா. வா இங்க வைப்பா. சரிங்கம்மா. கொஞ்சம் இரு வர. வைஜெயந்தி, நம்ம குடும்பத்துக்கு வேதனையும் சோதனையும் எப்ப ஆரம்பிச்சதுன்னு சொல்லு பாக்கலாம். அவர் எப்ப போனாரோ அப்போத்துல இருந்து வேதனை தானே அனுபவிச்சுட்டு இருக்கேன். மருமகன் எதுக்காக உசுர விட்டாரு? அந்த முருக வேலுக்கு ஆசைப்பட்டு தானே. அந்த பேராசைதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அப்படியே சொல்ற? ஆமாண்டி, அம்மா சொல்றத கேளுடி. செஞ்ச தப்புக்கு முருகன்கிட்ட மனசார மன்னிப்பு கேளு. நிச்சயம் முருகன் உன்னை மன்னிச்சு இந்த பிரச்சனை எல்லாத்துலயும் இருந்து உன்னை வெளியில கொண்டு வர உதவி செய்வான். கும்பிடுறி, வா, மனசார வேண்டிக்க.